வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராஜோனிட்டிலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும்போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பட தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மகர ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக போய் உட்கார்றாரு. இவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதாவது உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குமான அதிபதி. இவர் 7ஆம் இடத்துலேருந்து உச்ச குருவின் பார்வையாக உங்களுடைய என்னென்ன ஸ்தானங்களை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது 1ஆம் இடம், அதாவது உங்கள் ராசி, 3ஆம் இடம், 11ஆம் இடம், மூணுமே பிரமாதமான இடங்க. அதாவது இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சதுக்கான பலன் எங்களுக்கு எப்போ தெரியுன்ற கேள்வியை எல்லாருமே ஜாதகம் பார்க்கும்போது கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இன்னும் பெருசாக பார்க்கல. அது ஒரு விஷயம். இன்னொன்று, உங்களுடைய
பிடிவாதமும் வைராகியமும் தெரிஞ்சவங்க உங்களோட நல்ல மனசும் உங்களோட நேர்மையான எண்ணத்தையும் உங்களோட கடும் உழைப்பையும் யாருமே புரிஞ்சுக்கிட்டதில்ல. முக்கியமாக வீட்லேயே உங்களை யாரும் பெருசாலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு தனிப்பட்ட ராசி, அதாவது 12 ராசியில் இந்த ராசி மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியும். அவங்களுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இதான் செய்யணும், இதான் செய்ய மாட்டேன்னு இருப்பாங்க. என்ன இது புரியாதனாலே நிறைய பேர் அவங்கள வெறுப்பாங்க, ஒதுக்குவாங்க, விலக்குவாங்க. இதில் மாதிரிலாம் இருக்குது. இந்த 7.5 சனி முடிகிற நேரத்தில் முடிஞ்சு, அதாவது இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி, அதாவது உச்ச குருவாக உங்கள் ராசியை பார்க்குறது, 3ஆம் இடம் பார்க்க ரொம்ப சிறப்புங்க. அதாவது உங்கள் ராசியை குரு உச்ச குருவாக பார்க்கறதுன்றது உங்களுடைய சக்தி முழுமையாக வெளிப்படும். அதாவது உங்களுடைய வீரியம், உங்களுடைய வெற்றி ஸ்தானம், உங்களோட சிந்தனை, உங்கள் ஞானம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதாவது மகரத்துக்கு 7 சனியில் விழுந்த தொடர் அடியால் தன்னம்பிக்கை போயிடுச்சு, தைரியம் போயிடுச்சு. ஏதோ வாழ்க்கை ஓடுது சார், விரக்தியின் உச்சம், வெறுப்பின் உச்சம். என்ன பெருசாக சந்தோஷம் இருக்குன்னா அவங்களால இதையுமே சொல்ல முடியாது. போதும் சார், எங்களை பற்றி எதுவும் சொல்லிக்க தேவையில்லை சார், எங்கள் ராசி நல்லா இல்லைன்னு எங்களுக்கே தெரியும் சார் அப்படின்ற ஒரு மனநிலைக்கே வந்துட்டாங்க. இந்த உச்ச குருவின் பார்வை உங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும், உங்கள் தைரியத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய உத்வேகத்தை அதிகப்படுத்தும், உங்கள் உற்சாகத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்ககிட்ட நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. கண்ணாடி முன்னாடி நிற்கிற உங்களை நீங்கள் புதுசாக உணர்வீங்க. மற்றவங்க உணர்றதுக்கு முன்னாடியே ஒரு தெளிவான தன்மை. இனிமேட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டீங்க, நிறைய வார்த்தைகளால் அசிங்கப்பட்டுட்டீங்க, குடும்பத்தில் அவமானப்பட்டுட்டீங்க. இனிமேட்டு எங்கே எப்போ எப்படி பேசணும்னு தெரிஞ்சுப்பீங்க, யாருக்கிட்ட என்ன சொல்லணும். இந்த குரு பயிற்சி ஒரு அதீத ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எங்கே எப்படி நடந்துக்கணும், எங்கே என்ன பேசணும், எங்கே என்ன செய்யணும், எந்த வேலையை எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்க பிரச்சனைகளில், வேலை செய்கிறதுல ரொம்ப 4 பேர் வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க, மரியாதை இருக்காது, பெருசாக ரெக்கக்னேஷன் இருக்காது, நல்ல ஒரு பதவி இருக்காது. நீங்கள் வேலை சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு மேலே போய் உட்காந்துப்போம், அப்படி இருப்பீங்க. இனிமேட்டு அப்படி இல்லை. வேலைக்கேற்ற வருமானம், திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம், முன்னேற்றத்துக்கேற்ற ஒரு நல்ல வழிவாசல் கிடைக்க போகுது. அதே போல் வேலை தேடலாமா, நல்ல வேலை கிடைக்கும், தாராளமாக தேடுங்க. ஒரு உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 7.5 சனிக்கு அப்புறம் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நேரமே இதுதான். ஒரு சிறப்பான அமைப்பு, ஒரு சிறப்பான ஒரு இடம், சிறப்பான ஒரு முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. தொழில், நிறைய பேர் தொழில் பண்ணுறோம் சார், பெரிய லாஸ்ட்டில் இருக்கேன், நிறைய இழந்துட்டேன், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க, ஏற்றம் அடையிறதுக்கான நேரம் வந்துட்டு இருக்கு. முழு உத்வேகத்தோடு செயல்படுங்க, நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க. சார் நான் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், 7.5 சனி வரைக்கும் அந்த எல்லாரும் பயமுறுத்தியே வச்சுக்கிட்டாங்க சார். தொழில் ஆரம்பிச்சிடாத, இல்லை ஆரம்பிச்சுட்டா நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். இப்போ நான் தொழில் ஆரம்பிக்கலாம், நான் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் தசாபுத்தியை மட்டும் ஒரே ஒரு பார்வை பார்த்துங்க. பாவர்களுடைய தசாபுத்தி நடக்கக்கூடாது, 4, 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்கக்கூடாது. இவை மட்டும் இல்லாமல் இருந்தால் தொழிலில் ஒரு ஏற்றமான நிலை ஆரம்பிச்சிலேருந்தே சும்மா ராக்கெட் வேகத்தில் முன்னேறுவீங்க. நல்லா இருக்குது. குடும்பஸ்தானம் சார், திருமண வாழ்க்கை மேலே ஈடுபாடே போயிடுச்சு சார். திருமணமானவங்களுக்கு இல்லைங்களேன், ஏன் தான் இந்த திருமணத்தை பண்ணிட்டேன்னு தெரியல, ஏன் தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன். இனி நல்ல ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதாவது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் நெளிவு சொல்லி ஓடி இப்போ நீங்கள் நடந்துக்கிறது எல்லாத்தையும் உங்கள் பக்கம் திருப்ப ஆரம்பிப்பீங்க. ஒரு குடும்ப நபர்களாகட்டும், உங்கள் மனைவி ஆகட்டும், உங்கள் பிள்ளைகள் ஆகட்டும், உங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக திருப்புவீங்க. அதனால் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படும். அதே போல் திருமண வாழ்க்கை, உங்களுக்கு நிறைய திருமண தோல்விகள், அதாவது இந்த என்கேஜ்மெண்ட் ஆகி நின்று போகிறது, காதல் தோல்விகள், இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நேரம் ஓட பாருங்கள். ஏன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை வேணான்னு இருப்பாங்க. இந்த பையனுக்கு 7.5 சனி நடக்குது, இந்த பொண்ணுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு நினச்சிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, ஒரு சூப்பர் ஜாதகம் இப்போ உங்களுக்கு எங்கே ஒதுக்கப்பட்டீங்களோ அங்கே உயர்த்தப்படுவீங்க. ஏன்னா முன்னாடி 7.5 சனின்னு ஒரு கதை இருந்தது, இப்போ அப்படி இல்லை. 7.5 சனியும் முடிஞ்சாச்சு, குருவும் உச்ச குருவாக பார்வையின் ராசி மேலே பதியறது. முக்கியமாக உங்களுடைய ராசியிலேருந்து 1, 3, 11 தைரிய ஸ்தானத்தில் படி, லாபஸ்தானத்தில் படி, இது எல்லாமே பிரமாதமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை கேட்டு வாங்குவாங்க. முன்னாடியே உங்கள் ஜாதகத்தை என்ன சொல்லி சொல்லுங்களா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த பையன் ஜாதகம் நல்லா இல்லை, அப்புறம் சூப்பராக இருக்கும். 1 வருஷம் கழிச்சு பண்ண அந்த மாதிரி காரணத்தால் சில பேர் உங்களை தவிர்த்துருப்பாங்க. ஐயோ 1 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் வைக்க முடியாது, வீட்டில் இருக்க பையனாகட்டும் பொண்ணாகட்டும், அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இப்போ கொடுங்க. லாபஸ்தானத்தின் குருவின் உச்ச பார்வை, வருமானம் உயருது, தொழிலில் முன்னேற்றம் வருது, வர வேண்டிய பணங்கள் வந்து சேருது, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருது, இடம் விற்று வாங்கி காசு வரும், இன்னொன்று புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கட்டின வீட்டை வாங்குவீங்க, ஏற்றமான வண்டி வாகனங்கள் கை கூடுது. எல்லாமே இந்த மடையை திறந்து வரும்போது பார்த்துருக்கீங்களா,
இந்த ஒரு தடுப்பு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறந்து ஒரு ஊருக்கு தண்ணி விடுவாங்க. அது நீங்கள் அந்த ஒரு வீடியோ மாதிரி போட்டு பாருங்கள், அப்படி ஓடும். அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். காத்திருந்தது எல்லாம் கை கூடும். ஏற்றம், ஒரு வேலையே 2 வேலையாக வந்து நிற்கும். எதை அக்செப்ட் பண்ணலான்னு யோசிப்பீங்க. ஒரு ஆர்டரே 2-3 ஆர்டர் வரும். எதை முதல்ல பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியாது. ஒரு குடும்பத்தோட புரிதல், ஏன் வரன்களே நல்ல வரன்கள் 2-3 பேர் நல்லா இருக்கு பொறுத்தவரை, எப்போ பார்க்க வரீங்க, எப்போ நாங்கள் பார்க்க வரலான்னு கேட்பாங்க. எதுக்கு பதில் சொல்கிறதுனே தெரியல, யாரை என்னைக்கு வர சொல்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதனால் இது ஒரு ஏற்றமான நேரம், ஏற்றமான சூழ்நிலை. அதாவது குரு பயிற்சி நாங்கள் பொதுவாக பொது பலன்கள் சொன்னாலும் அது 60% கண்டிப்பாக அந்த பொது பலன் வேலை செய்யுங்க. என்ன தசாபுத்தி நல்லா இருக்கும்போது ஒரு 90க்கு மேலே வேலை செய்யும், 95க்கு மேலே வேலை செய்யும். தசாபுத்தி சரியில்லைனாலும் குரு பயிற்சின்றது 50லேருந்து 40% கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே தீரும். ஏன்னா குரு ஒரு நல்ல கிரகம். பாவர்களோட பார்வை, பாவர்களுடைய தசாபுத்தி 4, 6, 8 பாண்டுக்குரிய தசாபுத்திகள் நடந்தாலும் தான் செய்ய வேண்டிய நன்மையை குரு பகவான் செய்தே தீருவார். அவர் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு நல்ல கிரகம், ஒரு பவர்ஃபுல்லான கிரகம். அதனால் உங்களுக்கு வர வேண்டிய நல்லதோட அளவுகளை குறைக்கலாமே தவிர நன்மை வந்து சேரும். அது தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சூப்பர் டூப்பர். இந்த 12 ராசியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ராசி இந்த குரு பயிற்சியில் நீங்களும் கூட. ஏன்னா உச்ச பார்வை இவங்க மேலே படுறது, தைரியஸ்தானத்தில் படுறது, ஒரு தனி உத்வேகம், தைரியத்தை பார்ப்பீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குது. பிரிந்து சென்றவர்களாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. உங்களை புரிஞ்சுக்காம போனவங்களும் உங்ககிட்ட தேடி வருவாங்க. என்னைக்கோ உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் பழி உங்கள் மேலே விழுந்ததுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு காரணம் இல்லைன்னு இப்போ தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்குதுங்க. மகரத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், மனசை திடமாக வச்சுக்கோங்க. மனசை போட்டு குழப்பம், யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணுற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மனசு ரொம்ப பலவீனப்படுத்திக்கிட்டு அதான் போச்சு என் வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்காம இந்த நல்ல நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திங்க. ஓடி போய் ஒரு கோப்பையை வெல்றதுக்கான ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எவ்வளோ உத்வேகத்தோடு ஓடுவானோ அவன் கிட்ட நெருக்கத்தில் போய் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த மாதிரி இப்போ கிட்ட நெருக்கத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கான கப்பு உங்களுக்கு கிட்ட நெருக்கத்தில் வந்துருச்சு. இதை எப்படியாவது ஹோல்டு பண்ணி பெரிய சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். கண்டிப்பாக மகர ராசி இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த 1 இயர்க்குள்ள ஒரு நல்ல ஏற்றத்தை 60-70% பேர் பார்த்தே தீர்வீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தைரியமாக தன்னம்பிக்கை உத்வேகத்தோடு இருங்க. எங்கெல்லாம் யாரெல்லாம் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அவங்களாம் தூக்கி போடுங்க. உங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல நில்லுங்க, உங்க புரிஞ்சுக்கிற இடத்துல பேசுங்க, உங்க புரிஞ்சுக்கிற இடத்துல செயல்படுங்க. உங்களால் நிறைய பேர் நல்லா இருக்க போகிறாங்க. இந்த ஒரு வார்த்தை நடக்கும் பாருங்கள். பட் இந்த நல்ல நேரத்தில் தவறான எந்த முடிவுகளையும் எடுத்துடாதீங்க. தப்பான நண்பர்களோட கூட்டு சேர்றது, தப்பான நண்பர்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் நீங்கள் முன்னாடி நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நல்ல நேரத்தை கடுமையாக மாற்றிக்காதீங்க. இன்னொருத்தருக்கு உங்கள் நல்ல நேரத்தோட பரவாயில்ல தாரை வார்த்தும் கொடுத்துடாதீங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க தயவுசெய்து தனியாக பண்ணுங்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்க தயவுசெய்து தனியாக பண்ணுங்கள். கூட்டு தொழில் வேண்டாம். புரியுதுங்களா? நிறைய நல்ல விஷயம் வேலையிலும் தொழிலிலும் திருமண வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. தொழில் ஏற்றம் அடையுது, நல்ல வருமானம் வருது, மதிப்பு உயருது, சமுதாயத்தில் பேரும் புகழ வாங்க போகிறீங்க. உங்களை புரிஞ்சுக்காம போனவங்களாம் திரும்பி வர போகிறாங்க. நல்ல உடல் ஏற்றம், அதாவது உடல் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நல்ல சௌக்கியமான உடம்பு நல்லா இருக்கும், மருந்து வேலை செய்யும். இப்போ போய் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், ஜூலை ஆகஸ்ட் போல் சூப்பராக இருக்கும் ஹெல்த்து. எல்லாமே கைகூடி வருது மகரத்துக்கு. 7.5 சனிக்கு அப்புறம் ஒரு ஜாக்பாட். இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு நான் சொல்கிற பரிகாரம் வந்து பிரதோஷங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு அபிஷேக பொருள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. கால பைரவர் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கால பைரவர் வழிபாட்டை பிடிச்சிக்குங்க. தேய்பிறை சஷ்டியில் சிறப்பான பூஜைகள் நடக்கும். வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலில் போய் அந்த பூஜைகளில் பங்கேற்றுக்குங்க. இல்லை காலையில் போய் சாமியை பாருங்கள். சனிக்கிழமையில் சனி பகவான் கோயிலுக்கு தவறாமல் போய் ஒரு எல்வலை கேத்துருங்க. அவர் தான் உங்கள் ராசிநாதன். அவரை காம்ப்ரமைஸே நம்ம பண்ணிக்க கூடாது. அவர்கிட்ட எப்பயும் உங்கள் ஹோல்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நடந்தே தீரும். நீங்களே வேணான்னு சொன்னாலும் ஒரு ஏற்றமான நேரம். இதுவரை சொல்லப்பட்டதில் இந்த ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படியே கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறலாம். குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ
தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார், எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க, சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்புறோம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய, அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு, ஓகேங்களா? அதனால ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து இப்படி நிறைய பண்ணிட்டு இந்த டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது வந்து நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டிங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு வந்து கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.